பிஞ்சு குழந்தைகள் அங்கு அழுது கொண்டு இருக்கிறது. பசியால் தன்னுடைய அம்மாவை இழந்து குழந்தைகள் கதறி கொண்டு இருக்கிறார். பாலுக்காக குழந்தைகள் கதறி கொண்டு இருக்கிறது. கணவனை இழந்த மனைவி கதறி கொண்டிருக்கிறாள் வீதியிலே. மனைவி இழந்த கணவன் வீதியிலே கதறி கொண்டிருக்கிறான் சொன்னால், இதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய சமூகம் இன்று வக்கற்ற சமூகமாக, இஸ்லாம் நாடுகள் என்று சொல்லக்கூடிய அயோக்கிய நாய்கள் இன்று அமெரிக்காவுடைய கால்களை நக்கி பிழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய விமான தளங்களை தேடி அழிக்கிறது ஈரான். ஏதோ குழந்தைகள் அளிக்கவில்லை, பெண்கள் அளிக்கவில்லை. அமெரிக்காவுடைய ஏவுக தளம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் தேடி அளிக்கிறது ஈரான். அதற்காக எவனெல்லாம் இங்கே வருது பேசல. ஆனா குழந்தைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேடி அளிக்கிற இஸ்ரேல். இன்று துபாயோட மன்னன் ஒரு பேட்டி கொடுத்திருப்பார், நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை வச்சு நாங்க கடுமையான நடவடிக்கை எடுப்போம். அட வக்கற்ற நாயே, இங்கு குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறதே, அதுக்கு உனக்கு என்னடா கருத்துன்னு கேட்டா இல்லைன்னு சொல்றான், தெரியலன்னு சொல்றான். பாலஸ்தீன மக்களை இஸ்ரேல் கொன்று குவித்த போது இஸ்ரேல் செய்யக்கூடிய பயங்கரவாதத்தை, அமெரிக்காவினுடைய துணையோடு இஸ்ரேல் செய்யக்கூடிய பயங்கரவாதத்தை துணிந்து நின்று கேட்ட ஒரு மாபெரும் தலைவர் அலி காமேனி என்று சொன்னால் அது மிகையாகாது. பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவுகரம் நீக்கியவர் அலி காமேனி. இன்றைக்கு அமெரிக்கா அவரை கொன்று இருக்கலாம். அந்த அமெரிக்காவுக்கு உறுதுணையாக இருந்த அரபு நாடுகளையும் உலக மக்கள் மறக்க மாட்டார்கள், மன்னிக்க மாட்டார்கள். இந்த நாசகர அமெரிக்காவுக்கு ஈரான் மீதான தாக்குதலை நடத்துவதற்கு தளங்களை கொடுத்து வசதிகளை செய்து கொடுத்த அந்த அரபு நாட்டினுடைய சர்வாதிகாரிகளுக்கும் இதே முடிவை தான் அல்லாஹ் எழுதுவான் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அவரை திட்டமிட்டு அமெரிக்காவினுடைய உளவுத்துறை CIA திட்டமிட்டு அவர் இருக்கக்கூடிய இல்லத்திலே அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் இணைத்து பெண்கள், குழந்தைகள் என திட்டமிட்டு கோழையாக அவரை கொலை செய்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 1/4 நூற்றாண்டு வருடம் அமெரிக்கா எதிர்க்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய போராளிகள் அனைவர்களுக்கும் கொமேனி ஒரு மாபெரும் வீர வரலாற்றை படைத்தவராக இருந்திருக்கிறார். அவரை கொலை செய்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள். இல்லை, இந்த உலகத்திலே போராளிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். இன்று நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே இளைய தலைமுறைகள் சாறை சாறையாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான முழக்கத்தோடு இணைந்திருக்கிறார்கள். கொமேனி அவர்கள் இறக்கவில்லை, இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறார். போர் என்று சொன்னால் எப்படி நடைபெற வேண்டும்? போருக்கென்று பல யுக்திகள் இருக்கிறது. குழந்தைகள் கொல்லப்படக்கூடாது, முதியவர்கள் கொல்லப்படக்கூடாது, ஊனமுற்றோர்கள் கொல்லப்படக்கூடாது. போர் என்றால் இப்படிதான் வழிமுறை செய்யப்பட்டு இருக்கிறது, போர் தந்திரங்கள். ஆனால் தற்பொழுது அப்படிப்பட்ட சூழல் நிலவுகிறதா? இல்லை. நான் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அமெரிக்கா அடாவுடித்தனமாக இஸ்ரேல் தன்னுடைய கரங்களுடைய கரத்தை பற்றி கொண்டு இன்று மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார போக்கினை கையில் எடுத்திருக்கிறது என்று சொன்னால், இதை பார்த்து நாங்கள் எல்லாம் சும்மா இருப்பதற்கு நாங்களாம் கோழை அல்ல. இந்த மண்ணை விரும்பக்கூடியவர்கள், அது எந்த தேசத்தில் எப்படிப்பட்ட சூழல் நிலவினாலும் சரி. ஒரு சிறிய ஒரு குழந்தை நான் என்னவாக வேண்டும் என்று நான் சகீதாவதற்கு நீங்கள் என்னை துவா செய்யுங்கள் என்று ஒரு குழந்தை கேட்கிறார். ஒரு வீடியோவில் பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், நீ நல்லபடியாக படித்து உன்னுடைய நாட்டிற்கு சேவை செய், நீ என்ன செய்யணுமோ அனைத்து விதத்தையும் செய்துவிட்டு 80-90 வயதிலே நீ சகீதாவு என்று சொல்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு சிந்தனையோடு அந்த மக்களை கட்டியமைத்திருப்பார் என்பதை நாம் உணர வேண்டும். அது ட்ரம்ப் இல்லை, டொனால்டு இல்லை, யாராக இருந்தாலும் அமெரிக்கா எந்த சித்து விளையாட்டு செய்தாலும் அது ஒருபோதும் நடக்காது. அப்படி என்றால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் நினைக்கிறார்கள், ஒரு இமாம் அலி அழித்து விட்டோம், இங்கு போர் முடிஞ்சிருச்சு நினைக்கலாம். இல்லை, இன்னைக்கு இனிமேல் போர் தொடங்க போகுது. இன்னைக்கு ஈரான் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நரக வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. இன்று இரவு இஸ்ரேல் வரலாறு காணாத அழிவை சந்திக்கும் என்று ஈரான் சொல்லியிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ்
அது சந்திக்கும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி துஆ செய்வோம். இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடே இல்லை என்கின்ற வரலாறு எழுதட்டும். அடாவுடி அமெரிக்கா இல்லை என்கின்ற நாடே இல்லை என்கின்ற வரலாறு எழுதட்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்லாமிய சமூகம் அதற்காக கையேந்தி பிரார்த்தனை செய்யும். எங்கள் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். இன்ஷா அல்லாஹ் பொறுமையாளர்கள் இறைவன் இருக்கிறான் என்று சொல்றான். நாங்கள் பொறுமையா இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதற்கும் மிக சீக்கிரமாக தீர்வு கிடைக்கும் என்பதை நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்தவர்களாக. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈரானிய மண்ணை பொறுத்தவரையில் இது கொலை அல்ல, விதை. இது விதை. இந்த விதை விதைக்கப்பட்டிருக்கின்றது. இதே போன்று நிறைய போராளிகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி சஹாபாக்கள் காலத்திலே தோன்றினார்களோ அதே போன்று அந்த மத்திய கிழக்கு மண்ணில் இருந்து தோன்றுவார்கள். இதே அமெரிக்க ராஜ்யத்தினுடைய திமிர் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படும் என்பது வரலாறு. இன்ஷா அல்லாஹ். மைசூரின் புலி என்று அழைக்கப்பட்டவர் திப்பு சுல்தான். ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அவர் மிகப்பெரிய விடுதலை போராட்டத்தை நடத்தினார். அவரை கண்டு ஆங்கிலேய படை மிகப்பெரிய அச்சம் கொண்டு கொலை நடுங்கியது என்பது யதார்த்தமான உண்மை. காட்டி கொடுத்த ஒரு துரோகினால் திப்பு சுல்தான் போர்க்களத்திலேயே இந்திய விடுதலை போராட்டத்திலே இந்தியாவை ஆட்சி செய்த மன்னர்களிலேயே வெள்ளைக்காரனை எதிர்த்து போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தவர் மைசூர் புலி திப்பு சுல்தான். அதே போல லிபியாவை ஆக்கிரமித்த இத்தாலி நாடு லிபியாவை கபலீகரம் செய்வதற்காக, லிபியாவினுடைய சொத்துக்களை களவாடுவதற்காக முயற்சிகளை செய்த போது அந்த பாலைவனத்திலே ஒரு சிங்கம் போல சீர் எழுந்தவர் உமர் முக்தார். உமர் முக்தாரை வெல்வதற்கு இத்தாலி எத்தனையோ முயற்சிகளை செய்து அத்தனையும் தோல்வி அடைந்தது. மக்கள் தலைவராக உமர் முக்தார் தலை நிமிர்ந்து நின்றார். இன்றைக்கு சென்னை மண்ணடியில உமர் முக்தாரை நினைவு கூறுகிறோம். அந்த உமர் முக்தார் பாலைவன சிங்கமாக இருந்தார். மைசூர் புலி திப்பு சுல்தான், பாலைவன சிங்கம் உமர் முக்தார். அந்த வரிசையில இரண்டு ஏகாதிபத்திய வல்லாதிக்க பயங்கரவாத நாடுகளான அமெரிக்காவை எதிர்த்தும் இஸ்ரேலை எதிர்த்தும் தலை நிமிர்ந்து நின்றவர் தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி காமேனி அவர்கள். புனிதமிகு ரமலான் மாதம் முஸ்லிம்கள் அமைதி காக்கக்கூடிய நேரம், முஸ்லிம்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நேரம் இந்த ரமலான் மாதம். ஆனால் இந்த ரமலான் மாதத்தில் நயவஞ்சகத்தனமாக இமாம் அலி கமனி மட்டுமல்ல கொல்லப்பட்டது, நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். அவருடைய குடும்பம் சிதைக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய குடும்பங்கள் இந்த மண்ணோடு மண்ணாக இன்று புதைக்கப்பட்டு இருக்கிறது. இது மட்டும் தானா? இல்லை. பள்ளிக்கூடங்கள் எங்கெல்லாம் இருக்கிறது என்று தேடி தேடி பார்த்து அந்த பள்ளிக்கூடங்களுக்கு மேலாக குண்டுகள் வீசப்படக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க இயலுகிறது. மருத்துவமனைகள் மீதாக குண்டுகள் பொழியக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க இயலுகிறது. ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிற செய்தி பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாம் இந்த மண்ணிலே உயிரோடு தான் இருக்கிறோமா என்கின்ற கேள்வி எழுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நேரத்தில் நமது நாடு இந்திய அரசு என்ன செய்ய வேண்டும்? இப்படியான ஒரு பயங்கரவாத திட்டத்தை இஸ்ரேல் தீட்டி இருக்கக்கூடிய நேரத்தில், அமெரிக்கா தீட்டி இருக்கக்கூடிய நேரத்தில், அமெரிக்காவினுடைய கூட்டாளிக்கு இஸ்ரேலுக்கு நமது நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி செல்கிறார். நரேந்திர மோடி எதற்காக சொல்கிறார்? இந்திய நாட்டின் நலனுக்காக செல்கிறாரா? இந்திய நாட்டினுடைய வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதற்காக செல்கிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை. பயங்கரவாதி இஸ்ரேல் மக்களிலேயே பலரால் எதிர்க்கப்படக்கூடிய நெத்தனியாவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக காந்தி தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு செல்கிறார். அவரை வரவேற்பதற்கு நெத்தனியாவும் அவருடைய மனைவி காவி உடை அணிந்து வரவேற்கிறார்கள் என்றால் இந்த இஸ்ரேலுக்கும் பாஜகவுக்கும் சங்க பரிவாருக்கும் இருக்கக்கூடிய கள்ள உறவு அம்பலமான தருணம் இது. நெத்தனியாகு அவர் தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு 4ஆம் தர அரசியல்வாதியாக நரேந்திர மோடி இங்கே இஸ்ரேலுக்கு சென்றிருக்கிறார் என்பதை
நிச்சயமாக நாம் வன்மையாக கண்டிப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் அமெரிக்கா அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் கபலீகரம் செய்து மிக மோசமான ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் படுகொலை செய்யக்கூடிய நேரத்தில் எந்த அரபு நாடுகளும் உதவ முன்வராத நேரத்தில் ஒற்றை ஆளாக அந்த காசாவிலே போராடக்கூடிய ஹமாஸ் உள்ளிட்ட போராளி அமைப்புகளுக்கு எல்லா விதமான உதவிகளை செய்து வரக்கூடிய ஒரே நாடு ஈரான். அதனால் ஈரானை தனிமைப்படுத்த வேண்டும், ஈரானை உலக வரைபடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற மிக மோசமான இஸ்ரேலிய அமெரிக்க சதியினுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு அலி காமனை அவர்கள் பயங்கரவாத தாக்குதலால் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். நேற்று நோன்பிருந்த நிலையில, தனது குடும்பத்தாருடன் நோன்பிருந்த நிலையில பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் அலி காமனை அவர்கள் உருவாக்கிய ஈரானிய சமூகம், இளைஞர் சமூகம், ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு மிகச்சிறந்த பொறியியலாளர்களாக, ஏவுகணை விஞ்ஞானிகளாக இன்றைக்கு உலகத்திற்கு முன்மாதிரியான ஒரு கட்டமைப்பை இன்றைக்கு ஈரானிலே அலி காமனை ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கின்றார். நிச்சயமாக ஈரானை இந்த அமெரிக்க இஸ்ரேலிய ஜியோனிய சக்திகளால் வீழ்த்த முடியாது. ஈரான மக்கள் தொடர்ந்து போராடுவார்கள். ஈரானுக்கு இந்திய மக்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் என்றென்றும் உண்டு. போராளிகள் என்றைக்கும் கொல்லப்பட மாட்டார்கள். அவர்கள் விதைகளாக மீண்டும் மீண்டும் முளைத்தெழுவார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அலி காமனை அவர்களுக்கு உயர்ந்த ஷஹாதத்தை வழங்குவானாக. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பிலே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலே அலி காமனை அவருடைய படுகொலையை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடரும். தொடர்ந்து ஈரானுக்கு எங்களுடைய ஆதரவை முஸ்லிம் சமூகம் மட்டுமல்ல, இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மனித நேயர்களும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.